ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக இந்த பிக் பாஸ் அந்த டிக்கெட்டு ஃபினாலே சீசன் என்னோட டிக்கெட்டு ஃபினாலேருந்து நம்ம சாண்ட்ரா வெளியேறி இருக்காங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா இந்த சீசன் என்னோட டிக்கெட்டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வந்து செம்ம காண்டாயிட்டார். ஏன்னா எல்லாம் டிக்கெட்டு ஃபினால்னா அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க எல்லா சீசன்லேயும். அதுவும் போன சீசன்லாம் முத்துக்குமரன் வந்து அந்த வெறியாக வந்துட்டு அந்த ஒரு கையில் ஒரு இதை வச்சு அடிப்பார் பாருங்க. அந்த இது அதெல்லாம் அப்பா அப்படி பவராக இருக்கும். இங்கே என்னடானா எல்லாரும் இதை வந்து நின்றுட்டு பிக் பாஸ் அது வந்ததே லேட்டு, நாங்கள் ஷூ போட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு அரோரா கேட்க, சாண்ட்ரா ஓட, இந்த பக்கம் கம்பருத்தி ஷூலெஸை கட்டிட்டு சொல்லிட்டார். துச்சமாக டிக்கெட்டு ஃபினால மதிக்கிற ஒரே ஒரு சீசன் இந்த சீசன் தான் அப்படின்ட்டார். சாரி பிக் பாஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் நில்லுங்க அப்படின்னாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான், ஆனால் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா டிக்கெட்டு ஃபினால்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். காலையிலேருந்து சும்மா ஆயா கதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் ஜாலியாக இருந்தாங்க, சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, சண்டை நடந்துச்சு, எல்லாம் போச்சு. இப்போ தான் டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் விட்டு வந்து நின்று உடனே வந்து சாண்ட்ரா விட்டது ரொம்ப ஒரு கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கையில் ஏதோ சம்திங் அப்படி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இறங்குறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டாலாக வெளியே ஏறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வெளியேறவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் இருக்குது பாயிண்ட்டு. இப்போ என்னென்னா சரி இவ்வளோ நேரம் நின்ட்டோம், இன்னும் கொஞ்சம் நிற்போன்னு ஒரு உத்வேகம் வரும். ஆனால் ஃபஸ்ட்லேயே வந்து டப்புன்னு விட்டுட்டு வந்தால் இப்போ எப்படி அந்த டாஸ்க்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதுங்களே வந்து டப்புன்னு இறங்குறாங்க சாண்டா. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரோரா வந்து அறிவு ஓகேவான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லோரும் கட்டி பிடிக்கினாங்க. ஏன்னா கட்டி பிடிக்க இறங்கினாங்கன்னா காலியில் மைண்டு இதில் இருக்குது. என்ன தான் நான் நிற்பேன்னு சொன்னாலும் ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு கேட்டு கையெடுத்துட்டாலும் முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. விக்ரம்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு யார் மேலே இது இருந்துச்சுன்னா வன்மம் ஏதாவது இருந்துச்சுன்னா போய் சிக்கலக்கா பண்ணுங்கள், அவங்க இறங்கிடுவாங்கன்றாரு. அதுக்கப்புறமா சிக்கனை வறுத்து எடுத்துடுவாங்க, அரோரா இறங்கிடுவாங்கன்னு கலாய்க்கிறாங்க. அப்படியே மாறி மாறி கலாய்ச்சிக்கிட்டு ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சாண்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இது வந்துட்டு பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஹியூமன் டேலண்ட்லாம் ஒரு சில பேருக்கு வெளியே வந்திருக்குன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் 4 வந்துட்டு ஒரு பக்கம் ரம்யா பாண்டியன், இன்னொரு பக்கம் சிவானி வந்துட்டு ரொம்ப நேரம் நின்று அந்த கயிறை பிடிச்சிருப்பாங்க. சிங்கப்பெண்ணே சாங்லாம் போட்டு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா டப்புன்னு சாண்ட்ரா இறங்குறது எனக்கு உண்மையிலேயே பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த டாஸ்கில் சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்காங்கன்றது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் யார் இந்த டிக்கெட்டு ஃபினால வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.